கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் அப்படின்னு உடனே என்ன 3 ஹவர் படம் போட போறாங்க அப்படின்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, விடிய முன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடிச்ச சில பேரை வச்சு இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். ஸோ அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்றத விட அந்த படத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேளுங்க. நீங்க ஒரு உதவி பண்ணணும். கையில செம்ம மேட்டர் ஒன்று இருக்கு. நீ மட்டும் மனசு வச்சனா லைஃபே மாறிடும். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நமக்கு வந்து ஆசை, we all want to do different roles. இது மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. டயலாக் பேசக்கூடாது, ஆனா எமோட் பண்ணணும். யார் வேணாலும் சொல்லலாங்க நல்லது. நீங்க சொன்னீங்கனாலும் நல்லது நல்லதுதான், நான் சொன்னாலும் நல்லதுதான். வணக்கம், நல்லா இருக்கீங்களா 3 பேருமே? சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ 3 பேரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து உங்களை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. டேரக்டா உங்ககிட்ட வந்தாச்சு. ஸோ அந்த படத்தோட கதாநாயகி நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பா அது ஒரு தைரியம் வேணும். ஓகேங்களா? அந்த தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. கரெக்ட். நீங்க கேக்குற கேள்வி இஸ் லைக் வேலிட் கொஸ்டின். ஆனா என்னோட ஆன்சர் வந்து மைட் பி டிஃப்ரெண்ட். பிகாஸ் இது பத்தி நான் ஒரு இந்த ரேகாவுடைய கேரக்டர், இப்போ ரேகாவுடைய கேரக்டர் இஸ் ப்ராஸ்டிடியூட் இது இல்ல. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் திங் தட் எனி கேர்ள் வுட் திங்க் அபவுட் இட், ஐயோ இப்படி பண்ணா எப்படி, என்ன நினைக்கிறாங்க, வாட் ஆர் தே கோயிங் டு சே அபவுட் இட், நான் நாளைக்கு வந்து கேன் ஐ வாக் ஆன் த ரோட் அண்ட் பீப்புள் வந்து மனசுல வந்து will people think that in real life I am like that ன்னு சொல்லி அது பத்தி நான் எதுக்கு நான் யோசிக்கலன்னு நான் சொல்றேன். The reason is I looked at our director Balaji K. Kumar. நம்ம வந்து I call him Kumar ன்னு சொல்லிட்டு I looked at Kumar. I listened to அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் கேட்டேன். அவங்களுக்குள்ள இருந்த கான்ஃபிடன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸ், ஐ குட் ஜட்ஜ் a little bit. ஒரு நான் வந்து I'm not a good judge of character, but ஒரு அளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். யூ நோ, ஓகே இவங்களோட வந்து this is his caliber ன்னு சொல்லிட்டு I looked at that and I said okay fine. அவங்க வந்து இவ்ளோ அருமையா வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. Generally he was talking beautifully, so I thought okay fine. இவ்ளோ விஷயங்கள் அவர்கிட்டே இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அவங்களுக்கு கட்டாயமா தெரியும் that what he wants from this story. And ரொம்ப he very clearly said, Pooja, இது வந்து I promise you there's not going to be any skin show. I said okay, are you sure? இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து no skin show ன்னு சொல்றீங்களே, உண்மையா? இல்லனா வந்து நான் எக்ரிமெண்ட்ல இது எழுதிட்டு வரணும், இல்ல நாளைக்கு வந்து ஆஃப்டர் ஆன் தி செட் வந்து பண்ணு அப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்களான்னு சொல்லி அது வந்து நான் தமாஷா கேட்டது. பட் இட் வாஸ் I was also serious from for about 20% seriousness, the 80% was a joke. But I think it was his confidence that gave me confidence. குமார் உடைய கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு இட் கைண்ட் ஆஃப் அந்த என்ன சொல்றாங்க, அந்த அம்மா வரும்போது இட் கம்ஸ் நோ ஃப்ரம் ஒன் பர்சன் டு தி அதர், சிக்கன் பாக்ஸ் மாதிரி. ஸோ தொத்திக்கிச்சு. ஆமா, அதுதான் ஆயிடுச்சு. ஸோ ஐ டென்ட் ஹேவ் டு வரி அபவுட் மை ரோல் அட் ஆல். என்ன வேணும் கேளு. எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். கையில செம்ம மேட்டர் ஒன்று இருக்கு. நீ மட்டும் மனசு வச்சனா லைஃபே மாறிடும். என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? 12 வயசுனா அது குழந்தை, பொண்ணு இல்ல. சார், பாம்பே காலையில் ஏதாவது ட்ரெயின் போச்சா? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவ யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்கிட்டயும் ஆட்டத்தை காமிக்கலையா? நீ யார்கிட்ட விளையாடுறேன்னு தெரியுதா? அந்த 2 பேர் எனக்கு வேணும். 24 மணி நேரம் உன் உயிர் உன் கையில.
அப்படி என்னதான் நடந்திருக்கும்? ஸோ அந்த கேரக்டர் பத்தி சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது உங்களுக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும்ல, ஆஹா வெயிட்டான கேரக்டர் ஆச்சு இது. ஸோ இது எப்படி இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரை யோசிக்கணும்? நான் வந்து படத்துடைய ஃபியூச்சர் நான் பார்த்தேன். நான் வந்து என்னோட மை ஃபியூச்சர் ஆஸ் அன் ஆக்டர் இன் தி இண்டஸ்ட்ரி. நான் வந்து எவ்வளவு கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கு வந்து when I sit at home and talk to my husband or children or my grandchildren, உங்க பாட்டி வந்து இவ்வளவு பண்ணிருக்காங்கம்மா அந்த சொல்றதுக்கு வந்து ஒரு இருக்கணுமே, வெரைட்டி இருக்கணுமே. தினம் வந்து சாம்பார் சாதம் யூ கான்ட் ஈட், தினம் வந்து இட்லி சாம்பார் சாப்பிட முடியாது. ஸோ எவ்ரிடே நான் எனக்கு வந்து இவ்வளவு சமையல் பண்ண முடியும் பாத்தியான்னு சொல்ற மாதிரி ஒரு புஃபே ஸ்ப்ரெட் இருக்கணுமே. அந்த மாதிரி ஐ வாண்டட் மை life in this industry to portray that variety. So நான் வந்து இந்த ரோல் எடுத்தது as part of my career. எனக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ண முடியும். ரேகா வந்து உங்களுக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வின்சிங்கா பூஜா உமாசங்கர் கிடையாது, பூஜா கிடையாது, ரேகாவை பார்க்கணும் ஆன் ஸ்கிரீன், பூஜாவை பார்க்க கூடாது. அது பண்ணிருக்கேன்னா then I'm happy. So that is why I wasn't scared. ஒரு என்ன சொல்றது hesitation. What's hesitation? Hesitation இல்லாம தயக்கம் இல்லாம நான் வந்து சைன் பண்ணேன். And today I'm very happy, I'm very proud. More than anything else, I'm proud. So நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்திருக்கோம். ஏன்னா இது வந்து இயல்பா வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு விஷயம். அதை நாங்க வந்து அந்த இடத்துல பார்க்கணும். So நல்லா இது பண்ணிருக்கீங்க. ஏதேதோ எண்ணங்கள் வந்தாலும் போனாலும் தூய்மைக்கும் தீமைக்கும் நடுவே தீராத மௌனம் என்னை தீண்டி சென்ற போது தடுமாறி நின்று அறியாமல் தவித்தேன். ஓசைகள் மட்டும் என்னை சூழ்ந்து கொண்ட போது புதிராக மௌனம் என்னை ஈர்த்து கொண்டதே. நான் இங்கே தனியாகவே இருந்தால் எனக்குள்ளே ஒரு ஏக்கம் என்னவோ தேடினேன், தள்ளாடினேன், பிடிந்தால் மனக்கோட்டைக்குள்ளே அமைதி பூக்கள் பூக்கும். ஸோ அடுத்தபடியா வில்லன் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். ஸோ முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஆனா நாங்க வித்தியாசமா இந்த படமே வித்தியாசம் அப்படின்னால வில்லனையும் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த படம் எப்படிப்பட்ட படம் உங்க லைஃப்ல? ஏன்னா நந்தா படத்திலேயே பாத்தீங்கன்னா டெரரா தான் வந்திருப்பீங்க. ஏன்னா அப்பாவே கொலை பண்ண மாதிரி ஒரு கேரக்டர்ல வந்தீங்க. அப்பவே எல்லாம் பெரியவங்கலாம் இந்த பேனை எங்கேயாவது பார்த்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாயிடுச்சு. நான் மானல்ல நடிச்சீங்க, அப்பா உங்களை பார்த்தாலே கோவம் வருங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி சூஸ் பண்ணி பண்றீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நான் சூஸ் பண்ணி பண்ணல. ஐ திங்க் டைரக்டர்ஸ் என்ன சூஸ் பண்றாங்க இந்த கேரக்டர்ஸ்க்கு. அமைப்பு எப்படி இருக்கணும். பட் நீங்க அடுத்த ஹீரோவோட பண்ணலாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இல்ல அது ஓகே பண்ணலாம். பட் எனக்கு அந்த மாதிரி ஆக்டர்ஸ் பண்ணாலும் ஒவ்வொன்றும் எனக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுத்த எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ இந்த படத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? மெச்சூர்டான சீன்ஸ்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க இந்த படத்துல, ஒரு வில்லதனமா. சோ அத பத்தி சொல்லுங்க. ஏன்னா அதுல வந்து கூட சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ எந்த ஒரு வில்லதனம் பண்ணாலும் கூட கூட்டாளியா பண்ற மாதிரி இதுக்கு தனியா இருக்கீங்க. சோ துண்டா தெரிவிங்க நீங்க என்ன பண்ணாலும். சோ அந்த நடிப்பு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட். ஏன்னா நான் மணல்ல வந்து அது ஒரு ரொம்ப யங்கான ஒரு கேரக்டர். ஸோ 5 பசங்க சேர்ந்து அதுல பண்ற விஷயங்கள் மட்டும்தான். பட் இதுல தனியா வந்து ரொம்ப கம்போஸ்டா இருக்கணும், ரொம்ப லிமிட்டடா ரியாக்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஐ திங்க் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா பெருசா ஆக்ஷன்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, டயலாக் பேசக்கூடாது, ஆனா எமோட் பண்ணணும். இதுதான் அந்த கேரக்டர் ஸ்கெட்ச். இதுதான் இந்திய தொலைக்காட்சியிலேயே முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா வில்லதனம் பண்றதே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்ப ஹீரோவா பண்ண போறீங்க? ஒரு படம் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி, கலியுகம்னு ஒரு படம் பண்ணிருக்கேன்.
அப்படியா லவ் சீன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேடா நீ இல்ல ஹீரோயின் இல்ல ஹீரோயின் தேங்கோடா தேங்கோடா சொன்ன நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த இடத்துக்கு சரி சரி என்னவோ அடுத்து வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட பேசும்போதே திரும்பி கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க. சில பேரை வந்து வில்லதனமா பண்ணும்போது பார்த்தா பயம் வரும், அந்த கோவம் வரும் அப்படின்னு. உங்களை பார்த்து பேசுறதே பயமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இவங்க வந்து வில்லனா காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஆக்சுவலா உண்மையில நான் ரொம்ப நல்லவன். ஓ நம்பியார் சார் மாதிரி. ஆமா அது நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லக்கூடாது. அது கரெக்ட். நீங்க சொல்லக்கூடாது சார். கரெக்ட்மா. ஆனா இதுதான் ஆக்டிங். சோ டூ சம்திங் தட் யூ ஆர் நாட். ஸோ வில்லன் ரோல் வந்து ஏற்கனவே பலே பண்ணிருக்கேன். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அது வித்தியாசமான படம் தான். அது அந்த வில்லன் வந்து வில்லன் இருப்பான், அதே சமயத்தில் நல்லதும் பண்ணுவான். ஸோ இதுல வந்து உண்மையிலேயே வந்து ஒரு குரூரமான வில்லன், அடுத்தவன் பத்தி கவலைப்படாதவன், காசுக்காக தனக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கெட்டவன். ஸோ அது மாதிரி கேரக்டர் கொடுக்கும்போது அதுதான் சேலஞ்ச், அதுதான் ஆக்டிங். நம்ம லிமிட்டுக்குள்ள நம்ம வந்து ஒரு நடிப்பு ஏற்ற வரக்கூடாது. நம்ம வந்து கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்ம செய்யக்கூடியதே திருப்பி செஞ்சாங்கன்னா ஒரு 2-3 பணத்துல அக்செப்ட் பண்ணுவாங்க மக்கள். அப்புறம் அதுக்கப்புறம் என்னடா செஞ்சதே செய்யலாம். ஸோ எனக்கு வந்து வித்தியாசமான ரோல்ஸ் வேணும். இப்போ பூஜா கூட பண்றாங்க வித்தியாசமான ரோல்ஸ். ஸோ அதுதான் வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து உண்மையிலேயே ஒரு கிஃப்ட். காசு புகழ் இதை விட செய்யற தொழில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இன்னும் நல்ல மெருகேற்றுறது தான் நமக்கு வந்து முக்கியம் ஆக்டர்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் வந்து உண்மையிலே நெகட்டிவா இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணி அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைரக்டர் எப்படி எத்து வரணும்னு சொன்னாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கொடுத்தேன் நான். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் இட் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் another ஜாப். அது ஒரு தொழில் தான், அதுதான். ஸோ அது வந்து நல்லா செய்யணும், பேர் வாங்கணும், அதுதான் என்னோட குறிக்கோள். दुनिया में लोगों को धोखा कभी हो जाता है. आंखों में यारों का दिल खो जाता है. दुनिया में लोगों को धोखा कभी हो जाता